ஒரு பெரிய அறை, ரொம்ப பெரிய ரூம், இது மாதிரி ஜன்னல் நிறைய இருக்குது. 4 மெழுகுவர்த்திகள் எரியுது. திறந்துருக்கு. காற்று பொறுமையாக வீசுது. முதல்ல தென்றல் மாதிரி வீசுது. கொஞ்சம் அப்படி ஸ்பீடாகுது. ஃபஸ்ட்டு மெழுகுவர்த்தி என்ன செய்யுது, அப்படியே அந்த ஒளி தீபம் அப்படியே இதுவாகிட்டு முடியல, அதால் டக்குன்னு அணைஞ்சிருச்சு. 2வது இன்னும் கொஞ்சம் காற்று அதிகமாக வீச 2வதும் அதால் முடிஞ்ச வரைக்கும் நின்று எரிய பார்க்குது, முடியல, அணைஞ்சிருச்சு. 3வது அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்று நான் எரிஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டு எரிஞ்சது, முடியல, அணைஞ்சிருச்சு. 4வது மட்டும் அப்படி ஒரு ஓரமாக அப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ காற்றடிக்குது, அப்படியே சாஞ்சி கொடுத்து எரியுது. அப்படியே ஒரு சின்ன பையன் வந்தான். 4 மெழுகுவர்த்தியும் பார்த்தான். மெழுகுவர்த்திட்ட பேசுகிறான். மெழுகுவர்த்தி பேசுது. காற்று அடிச்சது. முதல்ல நீ எவ்வளோ முயற்சி பண்ண அழிஞ்சிட்ட. 2வதும் போயிடுச்சு. 3வதும் போயிடுச்சு. 4வது நீ மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கியே, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டான். முதல்ல இருந்தது பேர் அன்பு, 2வது இருந்தது பேர் அமைதி, 3வது இருந்தது பேர் அறிவு. இந்த 3மே அழிந்தாலும் நம்பிக்கைன்ற ஒரே ஒரு மெழுகுவர்த்தி கடைசியில் இருந்ததுன்னா அதன் வழியாக அன்பையும் ஏற்றலாம், அறிவையும் ஏற்றலாம், அமைதியும் நிலைநாட்டலாம். ஆகவே என் பெயர் நம்பிக்கை என்றது. நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக எல்லாவற்றையும் சாதிக்கலாம்.